இன்னைக்கு ஒரு புட்டி. விதவிதமான வித்தியாசமான உணவுகள், ரகரகமான ரசிக்க வைக்கும் அரங்குகள், காணும் இடமெல்லாம் தமிழகத்தின் அறுசுவையையும் ஒரே இடத்தில் அடக்கி உணவு பிரியர்களின் உள்ளத்தை ஒரு கணம் உசுப்பி விட்டுள்ளது மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இந்த உணவு திருவிழா. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்ககத்தின் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்கள் இணைந்து நடத்திய சென்னை உணவு திருவிழா மெரினா கடற்கரையில் கடந்த 20ஆம் தேதி வெகு சிறப்பாக தொடங்கியது. இதனை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்த உணவு திருவிழாவில் 65 சுய உதவி குழுக்களை சேர்ந்த சுமார் 150க்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்து 35 உணவு அரங்குகளை அமைத்துள்ளனர். மணப்பாறை முறுக்கு முதல் மட்டன் பிரியாணி வரை உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட உணவுகள் இங்கு விநியோகம் செய்யப்பட்டன. இந்த 4 நாட்களில் பிற்பகல் 12:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இதில் பங்கேற்க பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். பார்க்கும் போதே நாவில் எச்சில் ஊறும் அளவிற்கு கோவை கொங்கு மட்டன் பிரியாணி, கிருஷ்ணகிரி நோ ஆயில் நோ பாயில், கரூர் தோல் ரொட்டி மட்டன் கிரேவி, சிவகங்கை மட்டன் உப்பு கறி, புதுக்கோட்டை சுக்குமல்லி காஃபி, ராணிப்பேட்டை ஆற்காடு பிரியாணி, மதுரை கறிதோசை, விருதுநகர் கரண்டி ஆம்லெட், மயிலாடுதுறை இறால் வடை மற்றும் பழைய சோறு என திரும்பும் இடமெல்லாம் வைக்கப்பட்டிருந்த உணவுகள் கண்களுக்கும் சேர்த்தே விருந்தளித்தன. வகை வகையான உணவுகளை வயிறார உண்டு சுவைத்த பொதுமக்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த உணவு திருவிழா வருடா வருடம் நடைபெற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர்.